ஈரானிய ஏவுகணைகள் உலகெங்கிலும் உள்ள ராணுவ ஆய்வாளர்களை வியக்க வைக்கும் வகையில் மிக துல்லியமாக தங்கள் இலக்குகளை தாக்கி வருகின்றன. தற்போதைய போரின் போது கத்தார், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் முந்தைய மோதல்களில் ஈரான் காட்டியதை காட்டிலும் கணிசமான அளவு துல்லியமாக உள்ளன. இந்த துல்லியம் ஈரானுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. இதற்கான விடை ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இல்லை, மாறாக சீனாவின் பெய்ஜிங்கில் உள்ளது. அமெரிக்காவின் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்திற்கு மாற்றாக சீனா உருவாக்கிய பெய்டு செயற்கைக்கோள் வழிசெலுத்தல் அமைப்புதான் ஈரானிய ஏவுகணைகளை அவற்றின் இலக்குகளுக்கு வழிநடத்திச் செல்வதாக தெரிகிறது. பெய்டு அமைப்பு 2020ஆம் ஆண்டில் உலகளவில் முழுமையாகச் செயல்படத் தொடங்கியது. இது தற்போது சுமார் 45 செயற்கைக்கோள்களின் உதவியுடன் இயங்குகிறது. இது அமெரிக்காவின் 31 ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்களை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மோதலின் போது அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ள ஜிபிஎஸ் அமைப்பை சார்ந்திருக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே சீனா இந்த அமைப்பை கட்டமைத்தது. இதற்கான பாடத்தை 1996ஆம் ஆண்டு தைவான் நீரிணை நெருக்கடியின் போது சீனா கற்றுக்கொண்டது. அப்போது அந்த பிராந்தியத்தில் சீன ராணுவ நடவடிக்கைகளை முடக்குவதற்காக அமெரிக்கா ஜிபிஎஸ் சமிக்கைகளை சீர்குலைத்ததாக கூறப்படுகிறது. அத்தகைய தொழில்நுட்ப பிளாக்மெயிலுக்கு மீண்டும் ஒருபோதும் பலியாக கூடாது என்று சீனா முடிவு செய்தது. ஈரானும் இதே பாடத்தை கற்றுக்கொண்டது. ஈரானும் சீனாவும் 2021இல் ஒரு விரிவான மூலோபாய கூட்டாண்மையில் கையெழுத்திட்டன. ஆய்வாளர்களின் கருத்துப்படி ஈரான் பல ஆண்டுகளாக தனது ஏவுகணை வழிகாட்டுதல் அமைப்புகளில் பெய்டு தொழில்நுட்பத்தை ரகசியமாக ஒருங்கிணைத்து வருகிறது. ஈரான் இதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் போர்க்களத்தில் கிடைக்கும் முடிவுகள் உண்மையை உறக்கச் சொல்கின்றன. முன்னதாக நூற்றுக்கணக்கான மீட்டர் இடைவெளியில் இலக்குகளை தவறவிட்ட ஈரானிய ஏவுகணைகள் இப்போது குறிப்பிட்ட கட்டிடங்கள், ரேடார் நிலையங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்களை மிக சரியாக தாக்குகின்றன. துல்லியமான போர் தொழில்நுட்பத்தில் புரட்சியை ஏற்படுத்திய ஜிபிஎஸ் அமைப்பை உருவாக்கிய அமெரிக்காவிற்கு இது ஒரு கசப்பான உண்மையாகும். அமெரிக்க தொழில்நுட்ப ஆதிக்கத்தை தோற்கடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு போட்டி அமைப்பால் வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் இன்று அமெரிக்க ராணுவ தளங்களையே தாக்குவதை அந்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. துல்லியமான தாக்குதலுக்கான போர் இப்போது போர்க்களத்திலிருந்து விண்வெளிக்கு நகர்ந்துள்ளது. செயற்கைக்கோள்களை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே ஆயுதங்களின் துல்லியத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். இது இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணியாகும். இந்தியா நாவிக் எனப்படும் தனது சொந்த செயற்கைக்கோள் வழிசெலுத்தல் அமைப்பை கொண்டுள்ளது. இது இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டு 2018இல் 7 செயற்கைக்கோள்களுடன் செயல்பாட்டுக்கு வந்தது. இது இந்தியாவையும் அதன் எல்லைகளிலிருந்து 1500 கிலோமீட்டர் வரையிலான பகுதிகளையும் உள்ளடக்கியது. 2025 மே மாதம் நடந்த சிந்துவார் நடவடிக்கையின் போது ஜிபிஎஸ் சமிக்கைகள் மறுக்கப்பட்ட சூழலில் இந்திய படைகள் இலக்குகளை கண்டறிய நாவிக் அமைப்பை திறம்பட பயன்படுத்தின. ஆனால் நாவிக் தற்போது ஒரு பிராந்திய அமைப்பாக மட்டுமே உள்ளது, உலகளாவிய அமைப்பாக இல்லை. பெய்டுவின் 45 மற்றும் ஜிபிஎஸ்ஸின் 31 செயற்கைக்கோள்களுடன் ஒப்பிடும்போது நாவிக் அமைப்பிடம் வெறும் 7 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளன. இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் இப்போதும் அண்டை நாடுகளுக்கு அப்பால் உள்ள பகுதிகளுக்கு அமெரிக்காவின் ஜிபிஎஸ் மற்றும் ரஷ்யாவின் குளோனாஸ் அமைப்புகளையே பகுதி அளவு சார்ந்துள்ளன. உண்மையான போர்க்காலத்தில் தனக்கு எதிரான நாடுகளுக்கு ஜிபிஎஸ் வசதியை அமெரிக்கா துண்டிக்கவோ அல்லது அதன் தரத்தை குறைக்கவோ செய்யும் என்பதை ஈரான் போர் நிரூபித்துள்ளது. இந்தியா இன்று அமெரிக்காவின் எதிரி நாடு அல்ல, ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பு சுயாட்சி என்பது தனது ராணுவ நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா, ரஷ்யா என எந்த ஒரு வெளிநாட்டின் செயற்கைக்கோள் அமைப்பையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதாகும். பல தசாப்தங்களாக தடைகளை எதிர்கொள்ளும் ஈரானால் சீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து இவ்வளவு துல்லியத்தை எட்ட முடியும் என்றால் இந்தியா நாவிக் அமைப்பை 24 அல்லது அதற்கு மேற்பட்ட செயற்கைக்கோள்களுடன் உலகளாவிய அமைப்பாக விரிவாக்கம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. இஸ்ரோவிடம் அதற்கான திறன் உள்ளது. இந்தியாவிடம் செயற்கைக்கோள் ஏவும் கட்டமைப்பு உள்ளது மற்றும் அதற்கான தொழில்நுட்பமும் உள்ளது. தேவைப்படுவது நாவிக் அமைப்பை உலகளாவிய நிலைக்கு உயர்த்த நிதி ஒதுக்கி விரைவுபடுத்துவதற்கான அரசியல் முடிவு மட்டுமே. இந்தியாவின் ஏவுகணைகள், கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களை சார்ந்து இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் பாதுகாப்பு சுயாட்சி முழுமையற்றதாகவே இருக்கும். மேற்கு ஆசிய போர் இதை தெளிவாக்கியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டியது இந்தியாவின் பொறுப்பாகும்.